சந்தோஷமாக வாழ்ந்தாலே, நம்முடைய உழைப்பில் நாம் முன்னேறினாலே பொறுத்து கொள்ள முடியாத உறவுகள் வாழ்கிற இந்த காலத்தில் தான் எல்லா மனிதரையும் நேசிக்க வேண்டும் என்று பேசக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அடுத்த மனிதர்களுடைய மனசு எப்படி இருக்குங்கிறத உணர்ந்து கொள்ளுகிறவன் தான் உண்மையான மனிதனாக இருக்க முடியும். நான் எடிசன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு கதையை படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் அந்த சம்பவம் ரொம்ப மனசை தொடுற மாதிரி இருந்தது. எடிசன் அவர்கள் உங்களுக்கே தெரியும், குண்டு பல்பை அவர் தான் கண்டுபிடிச்சவர். அவர் அடிக்கடி பல்பு வாங்குறவங்க, நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பல்பு வாங்குறது, நம்ம பல்பை கொடுத்தவர் அவர் தான். பல்பு கண்டுபிடிச்சிருக்கிறார். அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது. எல்லாரும் சேர்ந்து அந்த பல்பை பார்க்கணும் அப்படின்ன உடனே அவருடைய உதவியாளர்கிட்ட அந்த பல்பை எடுத்துகிட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. அவர் பதத்திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தவர் கீழே விட்டுட்டார், கை தவறி உடஞ்சி போச்சு. எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு, இருட்டான உலகத்தை வெளிச்சமாக்குகிற ஒரு மகத்தான கண்டுபிடிப்பு முதல் மக்கள் பார்வைக்கு வரும்போது இருந்தாலும் இப்படி உடைச்சிட்டாரே அப்படின்னு எல்லாரும் அவரை திட்டியிருக்காங்க. உடனே இவர் சொல்லியிருக்காரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, நான் மறுபடியும் ரெடி பண்ணிடுறேன், நாளைக்கு இதே விழாவை வச்சுக்குவோம் அப்படின்ட்டாராம். சரின்னு மறுநாள் இன்னொரு பல்பை உருவாக்கி அதை எடுத்து வருகிற பொறுப்பை நேற்று யார் பல்பை உடைச்சாரோ அவர்கிட்டயே சொல்லியிருக்கார், போய் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு. எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, நேற்று இருந்தாலும் தானே உடைச்சாரு, கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, அந்த ஆள்கிட்டயே திரும்ப எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்களே, மறுபடியும் உடைச்சிட்டா என்ன செய்வீங்க? இப்போது எடிசன் சிரித்து கொண்டே சொன்னார், இந்த பல்பு உடைந்து போனால் இன்னொரு பல்பை என்னால் உருவாக்க முடியும், ஆனால் அந்த மனிதனுடைய இதயம் உடைந்து போனால் அதை என்னால் சரி செய்ய முடியாது. அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். விஞ்ஞானத்தை தாண்டியது மனிதாபிமானம் என்று அந்த மனிதர் சொல்லி இருக்கிறார் என்றால், எல்லாவற்றையும் கடந்து உயர்ந்து நிற்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பண்புதான் மனிதம் என்கின்ற